வேண்டிய அவசியம் இல்ல. ஸ்வேதா நல்லா இருக்காங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. இல்ல டாக்டர், இப்போ இந்த நேரத்துல உங்களுக்கு பழைய ஞாபகம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்போதைக்கு என்னால எதுவும் சொல்ல முடியாது. ஸ்வேதா கண்ணு முழிச்சாதான் எதையும் உறுதியா சொல்ல முடியும். நார்மலா ஷாக் அடிக்கிறப்ப வர அதிர்ச்சி தான், அதனால பயப்பட வேண்டியதில்லை. ட்ரிப்ஸ் முடிஞ்சதுன்னா நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். டாக்டர், நான் இப்போ இங்கே இருக்கணுமா இல்ல சின்ன ஒரு வேலை இருக்கு? யாராவது ஒருத்தர் இருந்தா போதும். தேங்க்யூ டாக்டர். ஓகே. நீரு சித்தி தான் ஃபோன். ஹலோ ஸ்வேதாவுக்கு என்னாச்சுப்பா? ஒன்றும் இல்லை, இப்போ நான் உனக்கு விஷயம் சொல்லுவேன், நீ பதட்டப்படாம கொஞ்சம் பொறுமையாக கேட்கணும், சரியா? ஐயோ, நீ இப்படி சொல்லும் போது எனக்கு ஈர கொலையே நடுங்குது. என்னப்பா பிரச்சனை? நீ பதட்டப்படாதுன்னு சொல்ற சித்தி, ஒன்றும் இல்லை. அது ஸ்வேதாக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டு. ஆக்சிடென்டா? ஐயோ, ஆக்சிடென்ட்னா அது பயப்படுற மாதிரிலாம் ஒன்று வச்சு, கோவிலுக்குள்ள போகும்போது அந்த ஒரு வயர் பட்டு அவளுக்கு ஷாக் அடிச்சிருச்சு. ஐயோ, சொல்றது கொஞ்சம் கேள சித்தி, ஒன்றும் இல்லை, அது ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம், அவள் உள்ள ட்ரீட்மெண்ட்ல இருக்கா. என்னப்பா இது? அந்த பொண்ணுக்கு பிரச்சனை மேல பிரச்சனையா வருது. ஒன்றும் இல்லைன்னு சொல்ல, நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? பதட்டப்படாத. சரி சரி, நீ எந்த ஹாஸ்பிட்டல் சொல்லு, நான் நேர்ல கிளம்பி வரேன். சித்தி, உனக்கு சொன்னா புரிய மாட்டேங்குதா? நீ ஏன் இப்படி பண்ற? உனக்கும் உடம்பு சரியில்லை, நீ எதுக்கு பதட்டப்படுற? நீ அங்கே இரு, நான் வரேன். நான் வீட்டுக்கு வந்து சொல்றேன், நான் வரேன். பாரு அது எப்படி பதட்டப்படுதுன்னு. நான் வீட்டுக்கு போய் சமாதானப்படுத்துறேன். நீ இங்க இருந்து பத்திரமா அவளை பார்த்துக்கோ. அப்புறம் சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்காத. சரிண்ணே. எனக்கு ரொம்ப படபடப்பா இருக்குப்பா. ஸ்வேதாவுக்கு ஷாக் அடிச்சிருச்சா? அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்களா? மா, நீங்க தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாதீங்கம்மா, கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா. இல்ல, மா, தண்ணி குடி. இருங்க வர. இவளுக்கு தினமும் பிரச்சனையா? இவ எப்படி வெளியில போனா? ஏன் போனா? தண்ணி குடி. ஸ்வேதா இப்படி வீட்டை விட்டு போனான்னு தெரியலையே. இது வரைக்கும் அவ அப்படி போனதே இல்ல. இன்னைக்கு மட்டும் போயிருக்கானா? தானா போனாளா இல்ல யாராவது போக வச்சாங்களா? ஸ்வேதாவுக்கு கரண்ட் ஷாக் அடிச்சதுன்னு வேற முத்தரசு சொன்னா. அப்படின்னா அவளை கொல்றதுக்கு யாரும் முயற்சி பண்ணிருப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அப்படிலாம் இருக்காதுமா, நீங்க எதுக்கு இப்ப தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க? அப்புறம் உங்க உடம்புக்கு ஏதாவது வந்துட போதுமா? எனக்கு எதுவும் ஆகாது மருது. ஆனா ஸ்வேதாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்றது? எனக்கு அதான் ஒரே கவலையா இருக்கு மருது. ஸ்வேதா வெளியில போறதுக்கு யாராவது காரணமா இருந்தா அவங்கள சும்மா விடக்கூடாதுப்பா. சரிம்மா, அப்படி மட்டும் யாராவது பண்ணியிருந்தா அப்போ பார்த்துக்கலாம். இங்க பாருங்க, இப்போ கொஞ்ச நேரம் நீங்க அமைதியா இருங்க, சொன்னா புரிஞ்சுக்கோங்கம்மா. சார், உங்களால பெரிய பிரச்சனை வரும் போல இருக்கே. பேசாம இரு வசு, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அந்த ஸ்வேதாக்கு ஒன்றும் இல்லைன்னு வெண்ணா மேடம் சொல்லிட்டாங்கல்ல. நான் சொல்றது கேளுங்கம்மா. தினமும் ஒவ்வொரு பிரச்சனையா நடந்துட்டு இருக்கு, என்னால முடியலப்பா. முத்தரசு, ஸ்வேதாக்கு எப்படி பாருக்கு? அவளுக்கு ஒன்னும் ஆகலையே? சித்தி, அவளுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கல, நீ கொஞ்சம் டென்ஷன் ஆகாம இரு. அவள் நல்லா இருக்கா. ஒயர் உனக்கு கீழே கிடந்தது, அதை மிதிச்சிட்டா ஷாக் அடிச்சிருச்சு. இரு ஒன்றும் இல்லை, டாக்டர் அவள் உயிருக்கு எந்த ஆபத்துலன்னு சொல்லிட்டாரு. அவள் நல்லா இருக்கா, நீ பதட்டப்பட்டு உன் ஹெல்த்துக்கு எடுத்துக்காத. ஆடிட்டர் கூட ஒரு மீட்டிங் இருக்கு, இந்த ஃபைல் எடுக்க தான் வந்தேன். அர்ஜுன் சார், அது நீங்கள் சொன்ன மாதிரி பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பிரச்சனை, அதுவும் சரியாயிடுச்சு. ஓகே சார், மீட்டிங் இருக்கு சொன்னீங்க. ஆமாம் ஆமாம். மருது, யார் கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, நாம நல்லா இருந்தா போதும்னு சில ஜென்மம் நினைக்குது. என்ன பண்றது? அப்படி இல்லைன்னா
நம்ம ஸ்வேதாவை இப்படி அனாதை மாதிரி தெருவில் அலைய விட்டுருப்பாங்களா? கரண்ட் ஷாக் அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சிருப்பாங்களா? எல்லாம் நம்ம தலை விதி. வசு, இந்த அம்மா கொஞ்சம் ஓவரா தான் பண்ணுதுல. ஐயோ கொஞ்சம் அமைதியா இருங்க சார். நம்ம 2 பேரும் கொரோனா டெஸ்ட் பண்ணிக்கலாம்னு வந்தது தப்பா போச்சுடி. அநியாயமா நம்ம 2 பேரையும் இப்படி படுக்க வச்சுட்டாங்க. அதான் எனக்கும் வேதனையா இருக்கு. எப்பதான் வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்களோ தெரியல. சரி விடு, அந்த வீட்டுக்கு போய் மட்டும் என்ன ஆக போகுது? ஸ்வேதா நல்லா இருந்த வரைக்கும் நமக்கு ஒரு குறையும் வரல. சிக்கன் மட்டன் பிரியாணின்னு விதவிதமா சாப்பிட்டோம். எப்ப அவளுக்கு சுயநினைவு போச்சோ அதுல இருந்து எதுவும் சிறப்பா கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது? ஸ்வேதாக்கு மறுபடி சுயநினைவு வந்தாதான் நமக்கு விடுவு காலம் பிறக்கும். நமக்காகவாது அவளுக்கு சீக்கிரமா சுயநினைவு வரணும். ஆண்டவா, சீக்கிரமா சுயநினைவு வரணும். பூங்கது அண்ணி, ஸ்வேதா, பூங்கது அண்ணி, நாம எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோம்? அங்க கல்யாணம் நடக்க போகுது. நமக்கு இங்க என்ன வேலை? அந்த அண்ணாமலை ஏதாவது பண்ணி வெண்ணிலா கழுத்துல முத்தரசு மாமாவை தாலி கட்டி வச்சிருவான். நீங்க வாங்க வாங்க, முதல்ல போலாம். என்ன ஸ்வேதா சொல்ற? இல்ல, பேசுறதுக்கு நேரம் இல்ல. ஏய் ஸ்வேதா, பொறுமையா இரு. கைய விடுங்க. ஸ்வேதா, 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 ஸ்வேதா நில்லு. ஸ்வேதா, ஐயோ இப்ப என்ன பண்றது? ஏய் அக்ஷயா, பூங்கோத அக்கா எதுக்கு இங்க வந்திருக்காங்க? ஒருவேளை இவங்களும் கொரோனா டெஸ்டுக்கு வந்திருப்பாங்களோ? நல்லதா போச்சு. நம்மளுக்கு ஒரு கம்பெனி கிடைச்ச மாதிரி இருக்கும்ல. ஃபோன் பண்ணி அம்மாக்கு சொல்லலாம். பூங்குதேக்கா. ஏய், நீங்க இங்கே இருக்கீங்க? ஆமாக்கா, இன்னும் 2-3 தடவை செக் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. அதை முடிச்சிட்டு தான் போகணும்னு ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்க. ஆமா, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? ஸ்வேதாக்கு கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சுன்னு இங்க வந்து அட்மிட் பண்ணிருந்தோம். இப்ப ஸ்வேதாக்கு சுயநினைவு வந்துருச்சு. ஆனா உடனே அவசரமா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா. அதான் நான் அம்மாக்கு ஃபோன் பண்ணலாம்னு நினைச்சேன். நீங்களே வந்துட்டீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. அம்மா, ஸ்வேதாக்கு சுயநினைவு வந்துருச்சுமா. ஆனா வெண்ணிலா கழுத்துல அண்ணன் தாலி கட்டிடுவாரு, நான் போய் தடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவ வேகமா ஓடி போயிட்டாமா. அம்மா, அவ அங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கா. போகுது. நீ நிஜமாவா சொல்ற? ஆமாமா, நான் நிஜமாதாமா சொல்றேன். சரி, அவ வரட்டும், நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, சரிம்மா, நான் கிளம்புறேன். அக்கா, நாங்க வரோம். ஏய், நீங்க மாமா நில்லுங்க, போக கூடாது. நீங்க உள்ள போங்க. ஐயோ, நம்ம வீட்டுக்கு போறோம். போங்கன்னு சொல்றேன்ல. ஐயோ, டெஸ்ட் முடியற வரைக்கும் வெளியே போக கூடாது. சார், நான் வந்துடுறேன். முத்தரசு ஒரு நிமிஷம். ஸ்வேதாவுக்கு சுயநினைவு திரும்பிடுச்சான்.
நம்மள பாக்குறதுக்காக ஸ்வேதா வீட்டுக்கு வந்துட்டு இருக்காளா? நம்ம ஸ்வேதாவுக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துடுச்சுன்னு நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல டாக்டர் சொன்னாரே அதிர்ச்சியான தகவல் கேட்டா உயிருக்கு ஆபத்துன்னு அத நினைச்சு கவலைப்படுறதா? ஒண்ணும் புரியல. கண்டிப்பா உனக்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அவளுக்கு தெரிஞ்சா டாக்டர் சொன்ன மாதிரி ஏதாவது ஆயிடும். என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல முத்தரசு. வசு, நான் சொன்னல இந்த அம்மா கொஞ்ச நஞ்சம் இல்ல, ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணுது. லூசு பாரு வசு, எப்படி அவரை அப்செட் பண்ண ட்ரை பண்றாங்க பாத்தியா? இது இப்படியே விடக்கூடாது வசு. சார் மறுபடியும் என்ன சார் பண்ண போறீங்க? ஏதாவது பண்ணிதான் ஆகணும். அண்ணே கொஞ்சம் வேகமா போங்கண்ணே. சரிம்மா சரிம்மா. ஐயோ அங்க கல்யாணம் நடந்திருக்க கூடாது. கடவுளே. அம்மா ஒரு நிமிஷம், நான் ஒரு விஷயம் சொல்றேன். இங்க இருக்கிறவங்களுடைய எல்லாருடைய நல்லதுக்காக தான் நான் சொல்றேன். யாருக்கும் நான் பாஷையெல்லாம் பார்க்கல. இல்லைன்னா நீங்க நினைக்கிற மாதிரி வெண்ணிலா சொல்லி நான் உங்ககிட்ட வந்து சொல்லல. முத்தரசன் சார் வெண்ணிலா மேடத்தோட மேரேஜை மறைக்கவும் முடியாது, மறைக்கவும் கூடாது. எக்ஸ்பெஷலி ஸ்வேதா கிட்ட நீங்க மறைக்கவே கூடாது. மறைச்சிங்கன்னா தேவையில்லாம நிறைய பிரச்சனைகள் வரும். தயவுசெய்து சொல்றதை கேளுங்க ப்ளீஸ். என்ன முத்தரசு, வீட்டுக்கு வந்தவங்களை பேச விட்டுட்டு நீ அமைதியா இருக்க? நம்ம குடும்பத்தோட நல்லது கெட்டது பத்தி நமக்கு தெரியாதா? இவங்க சொல்லிதான் நம்ம தெரிஞ்சுக்கணுமா? இல்ல சித்தி, அது ஸ்வேதாவுக்கு உங்க கல்யாண விஷயம் தெரிஞ்சு ஏதாவது ஆனா பரவாயில்லையாப்பா? சொல்லுப்பா. முத்தரசன் சார் தேவையில்லாம அந்த அம்மாக்கு நிறைய சான்ஸ் கொடுக்கறாரு. என்னப்பா எதுவும் பேசாம யோசிக்கிற? அப்ப ஸ்வேதா வந்த உடனே உண்மையை சொல்ல போறியா? ஸ்வேதாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ண முடியும்? டாக்டர் அன்னைக்கு சொன்னதை மறந்துட்டியா? அவ உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னதுக்கு அப்புறமும் எப்படி இந்த தம்பி சொல்றதை கேட்டுட்டு அமைதியா இருக்க நீ? நீ தானப்பா இந்த தம்பிக்கு எடுத்து சொல்லணும். பாருங்க முத்தரசன் சார், இன்னைக்கு இல்லைனாலும் இன்னைக்கோ ஒரு நாள் ஸ்வேதாக்கு உண்மை தெரியுதானே போகுது. அது இன்னைக்கே தெரியட்டுமே. தேவையில்லாம மூடி மறைச்சு பின்னாடி தெரிய வந்துச்சுன்னா சார் முன்னாடி விட அதிர்ச்சி அதிகமாகும். முத்தரசன் சார் இப்பவே சொல்லிடுங்க சார். இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் சார் ப்ளீஸ். இப்ப புரியுது தம்பி. தயவு பண்ணி இதுக்கு மேல இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. ஏ ஸ்வேதா உயிருக்கு மட்டும் ஏதாவது ஆபத்து வந்துச்சு அப்புறம் நான் உங்களை சும்மா விட மாட்டேன், பாத்துக்கோங்க. அவளுக்கு யாரும் இல்லைன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. எல்லாமுமா நான் இருக்கேன். சீக்கிரம் நேரா போங்க. சரிம்மா. கொஞ்சம் ஃபாஸ்டா போங்கண்ணா. ஓட்டிட்டு தானமா இருக்க. நீ யார் சொல்றதையும் கேட்காத. உன் சித்தி நான் சொல்றத மட்டும் கேளு. ஸ்வேதாவுக்கு உங்க கல்யாண விஷயம் தெரியக்கூடாது. ஏன் மேல சத்தியம் பண்ணி சொல்லு. தயவு பண்ணி உண்மையை சொல்லணும்னு மட்டும் நினைச்சிடாத. அப்படி நீ சொல்லி ஸ்வேதா உயிருக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன் சித்திய நீ உயிரோட பார்க்கவே முடியாது. சித்தி, ஏன் சித்தி இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க? பின்ன என்னப்பா பண்ண சொல்ற? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வேணாம்பா, ஸ்வேதா கிட்ட உண்மையை சொல்ல வேணாம். உனக்கும் வெண்ணிலாவுக்கும் நடந்த கல்யாணத்தை எப்படியாவது மறைச்சிடு. அது தெரிஞ்சிருச்சுனா அதனால ஏற்படுற இழப்புகளை பாக்குறதுக்கு எனக்கு சக்தி இல்ல முத்தரசு. ஆண்டவா, ஏன் எங்க வீட்டுக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. எப்படிடா பொறுமையா இருக்கிறது? நீயாவது அண்ணன் கிட்ட சொல்ல மருது. ஸ்வேதா கிட்ட அந்த உண்மையை சொல்ல வேண்டாம்னு சொல்ல மருது. சொல்ல மருது, சொல்லு. அழாதீங்கம்மா.
ஸ்வேதா உயிரை பறிச்சிட்டு நான் மட்டும் எப்படி உயிரோட இருக்கிறது? சார், எதுக்காகவும் அவசரப்பட்டு பொய் சொல்லிடாதீங்க. எது நடந்தாலும் சமாளிக்கலாம். உண்மையை மட்டும் சொல்லுங்க சார். என்ன பாட்டி நடக்குதுங்க? தெரியலையேடி, அத பார்க்கத்தானே நம்ம வந்திருக்கோம். கொஞ்சம் வெயிட் பண்ணு. என்ன? ஏமா ஏமா காசு கொடுக்காம போறமா? அத்தை, பாட்டி, இந்த பொண்ணுக்கு சரியாயிடுச்சு போல இருக்கே. அப்படின்னா பிரச்சனை இப்ப சரவெடியாட்டம் வெடிக்க போகுதுடி. ஓ, இரு பார்க்கலாம். வெடிக்குதா இல்ல என்ன நடக்க போகுதுன்னு பாப்போம். பார்க்கலாம் பாட்டி. ஸ்வேதா, ஸ்வேதா, என்னம்மா? மாமா, மாமா, இங்க போட்டிருந்த மணமேடை எங்க மாமா? அலங்காரம் எல்லாம் எங்க மாமா? ஓ, நான் காணாம போனதுனால எல்லாத்தையும் கலைச்சிட்டீங்களா மாமா? ஊருக்காரங்கனாலதான் எல்லாமே. அவங்க ஆதரவோட அந்த அண்ணாமலை என்ன தந்திரமா வெளியில கூட்டிட்டு போய் உங்களுக்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணம் நடக்கணும்னு என்ன இங்க வரவிடாம கட்டி போட்டுட்டான். அந்த அண்ணாமலை நினைச்சதெல்லாம் நடத்தி காட்டிட்டான் மாமா. அவன் நினைச்ச மாதிரி எல்லாமே நடந்துடுச்சு. மாமா, அத்தை, ஏன் ரெண்டு பேரும் பேச மாட்டேங்கிறீங்க? அண்ணாமலை நினைச்ச மாதிரி வெண்ணிலா மாமாவோட கல்யாணம் நடக்கல. ஊர்க்காரங்க முகத்துல கரிய பூசி அனுப்பிட்டீங்கல்ல. ஆமா, இவங்கெல்லாம் யாரு மாமா? எனக்கு தெரியாதவங்களா இருக்காங்களே. முத்தரசன் சாருக்கு நாங்கெல்லாம் வேண்டியவங்க. அப்படியா? வணக்கம். 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 சார், கரெக்டான டைம் சொல்லிடுங்க சார். ஸ்வேதா, இத பார், ஓ நல்ல மனசுக்கு ஏத்த மாதிரி தான் எல்லாம் நடந்திருக்கு. வெண்ணிலா கல்யாணம் நடக்கல. எனக்கு
இப்பதான் சந்தோஷமா இருக்கு. மாமா, எனக்கு தெரியும் கண்டிப்பா எனக்கும் உங்களுக்கும் தான் கல்யாணம் நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாருங்க மாமா, எல்லாத்துக்கும் அந்த அண்ணாமலை தான் காரணம். அவனை நீங்க ஃப்ரெண்டுன்னு நம்பினீங்கல்ல, அவன் என்ன வேலை பண்ணி வச்சிருக்கான்னு பாத்தீங்கல்ல. நம்ம கல்யாணத்தையே தடுத்து நிறுத்திருக்கான். ஊருக்காரங்க யாரையும் நம்ம பக்கத்திலேயே வரவிடக்கூடாது. இங்க பாருங்க, கல்யாணத்தை நம்ம நல்லபடியா நடத்தி முடிக்கணும் மாமா. மாமா, நம்ம எப்போ கல்யாணத்தை வச்சுக்கலாம்? இன்னைக்கே வச்சுக்கலாமா இல்ல நாளைக்கு வச்சுக்கலாமா? ஐயோ, நீங்க எப்ப சொன்னாலும் ஓகே தான் மாமா. நீங்க யோசிச்சு சொல்லுங்க. நீ பத்திரம் வந்திருக்க, நீ போய் ரெஸ்ட் எடு, மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். மாமா, எனக்கு ரெஸ்ட் எல்லாம் தேவையில்லை மாமா. நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒண்ணுமே இல்ல. நம்ம கல்யாணம் எப்ப வச்சுக்கலாம்னு சொல்லுங்க மாமா. ஏன் தயங்குறீங்க? எனக்கும் உங்களுக்கும் கல்யாணம் நடக்கும்ல, சொல்லுங்க மாமா. எதுக்கு ஸ்வேதா உனக்கு இந்த சந்தேகம்? கண்டிப்பா உங்க கல்யாணம் நடக்கும். நீ கவலைப்படாத. இத பாரு ஸ்வேதா, உன் மாமா சொன்னான்ல, நீ போய் முதல்ல அமைதியா ரெஸ்ட் எடு, அப்புறமா எல்லாத்தையும் பேசிக்கலாம். அத்தை, மாமா மாதிரி நீங்களும் பேசினா எப்படி அத்தை? எனக்கும் மாமாவுக்கும் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் என்னால இந்த ரெஸ்ட் எல்லாம் எடுக்க முடியாது. ஆமா, அந்த வெண்ணிலா இங்க இருக்காளா இல்ல அந்த ஊர்க்காரங்களோடய போயிட்டாளா? சொல்லுங்க அத்தை, வெண்ணிலா எங்க? இங்கதாம்மா இருக்கா. என்ன, அவ இங்கதான் இருக்காளா? என்னத்த சொல்றீங்க? அவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு, அதெல்லாத்துக்கும் அவதான காரணமா இருந்திருக்கா. இன்னும் எதுக்கு அவங்க இருக்கா? வெண்ணிலா, ஏய் வெண்ணிலா, 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 எங்க இருக்க? ஏய் வெண்ணிலா, ஏய் வெண்ணிலா, சீக்கிரம் வா. எங்கடி இருக்க வெண்ணிலா? ஏண்டி இதுனடி இப்படி இருக்காளுங்க? ஒருத்தி என்னடனா ஏன் புருஷன் தான் எனக்கு மட்டும் தாங்கறா, இன்னொருத்தி ஏன் மாமன் தான் எனக்கு மட்டும் தாங்கறா. ஏண்டி லக்கி, ஒருத்தியோட மாமா இன்னொருத்திக்கு கணவன் ஆகலாம், இன்னொருத்தியோட கணவன் ஒருத்திக்கு மாமா ஆகலாமா? பாட்டி, ஏன் பாட்டி என்ன குழப்புற? குழப்பலடி, இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குடி. பெருசா என்னமோ நடக்க போகுது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். தங்க சொல்லிருக்காங்க.
அந்த நிம்மதியில மறுபடியும் மாமாவோட உனக்கு கல்யாணம் நடந்துரும்னு நம்பிக்கையோட இருக்கியா? அந்த நம்பிக்கையில தான் புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு சும்மா கும்முன்னு வரியோ? இத பாரு, கூடிய சீக்கிரம் எனக்கும் முத்து மாமாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அதுக்குரிய வேலையெல்லாம் பார்க்கணும். நீ ரெடியா இருந்துக்கோ. என்ன ஸ்வேதா, நீ வா. நீ கொஞ்சம் மாத்திரை எல்லாம் சாப்பிட வேண்டியிருக்கு. முதல்ல ஒரு ரூமுக்கு போலாம். ஓகே அத்தை. மாமா, நான் அதை வந்துடுறேன். 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். ஓகே, வா. நான் அவ்வளோ சொல்லியும் உண்மையை சொல்லாம விட்டீங்களே சார். சார் சார் என்ன சார் பண்ண சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சார். நான் உண்மையை சொல்லணும் தான் பார்த்தேன். மனம் ஸ்வேதா ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் உயிரை விட்டுறேன் அப்படி இப்படின்னு சித்தி சொல்லுது. சார் எனக்கு தலை சுத்து சார். என்ன பண்றதே தெரியல எனக்கு. சார், நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காதீங்க. அவங்க உங்களை ரொம்ப தப்பா வழி நடத்துறாங்க சார். அர்ஜுன் சார், வேண்டாம் சார். இது அவங்க வீட்டு பிரச்சனை. இல்ல வசு, இப்ப பேசிதான் ஆகணும். சார், தயவு செஞ்சு நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கோங்க சார். இப்ப நீங்க அமைதியா இருந்துட்டீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு, பாத்துக்கோங்க. நிஜமாவே எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு அத்தை. அம்மா, என்னம்மா, என்ன நடந்துச்சு? என்ன போங்கோதா நீ இப்பதான் வரீங்களா? ஐயோ, நான் இருந்த டென்ஷன்ல உங்களையும் என் கூட கூட்டிட்டு வரணும்னு எனக்கு தோணவே இல்லை. என்ன இருக்குமோ ஏதா இருக்குமோன்னு நான் பதறி அடிச்சு ஓடி வந்தேன். நல்ல வேளை எதுவுமே தப்பா நடக்கல. முத்து மாமா வெண்ணிலாவை கட்டிக்காம எனக்காக காத்திருந்திருக்காரு. மாமாவுக்கு என் மேல எந்த அளவுக்கு பிரியம் இருந்திருந்தா அத்தனை பிரச்சனைகளும் தாண்டி எனக்காக காத்திருப்பாரு. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணி. அண்ணி, இந்த சந்தோஷத்தோடவே மாமாவுக்கு எனக்கும் சீக்கிரமா கல்யாணம் நடக்கணும். எனக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்ச கையோட அந்த வெண்ணிலாவை இந்த வீட்டை விட்டு விரட்டணும். இதெல்லாம் நல்லபடியா நடந்துரும்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. சரி ஸ்வேதா, நீ நல்லா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஐயோ, என்ன அண்ணி நீங்களும் அதே சொல்றீங்க? எனக்கு எதுக்கு ரெஸ்ட்? இத்தனை நாள் நான் ரெஸ்ட் எடுத்து நான் ரொம்ப ரஸ்ட் ஆயிட்டேன். அதனால எனக்கு இந்த ரெஸ்ட் எல்லாம் வேண்டாம். எனக்கு யாரெல்லாம் எதிரியா இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் வரிசையா அடிச்சு நொறுக்கி ஒண்ணும் இல்லாம பண்ணிடணும். அத்தை, என்ன இருந்தாலும் அந்த வெண்ணிலா வீட்டுல தங்கறதுக்கு மாமா ஒத்துக்கிட்டு இருந்தாலும் நீங்க அதுக்கு சம்மதிச்சிருக்கவே கூடாது. அவளையும் அந்த ஊர்க்காரங்க கூடவே விரட்டி அடிச்சிருக்கணும். ஆமா அத்தை, அந்த வெண்ணிலாவை மன்னிச்சிருக்கவே கூடாது. உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணிருக்கா. அவளை எதுக்கு நாம மன்னிக்கணும்? சரி, பரவாயில்ல, கிடக்கட்டும். என் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் அவ இங்கேயே இருக்கட்டும். எனக்கும் மாமாவுக்கும் சாந்தி முகூர்த்தம் முடிகிற வரைக்கும் அவளை இங்க வச்சிருந்த, அதுக்கப்புறமா அவளுக்கு செய்ய வேண்டிய மரியாதையெல்லாம் மொத்தமா செஞ்சு அதுக்கப்புறமா அனுப்பி வைப்போம். ஸ்வேதா, மறுபடியும் உனக்கு அதே தான் சொல்றேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. நான் அப்புறமா வரேன். என்னம்மா ஸ்வேதா என்னென்னமோ பேசிட்டு இருக்கா? இவகிட்ட அண்ணனுக்கும் வெண்ணிலாவுக்கும் கல்யாணம் ஆன விஷயத்த சொல்லலையா? நான் சொல்லல, நீங்களும் சொல்லக்கூடாது. புரியுதா? என்னம்மா சொல்ற? ஆமா, டாக்டர் எனக்கு சொன்னார்ல, ஸ்வேதாவுக்கு அதிர்ச்சியான விஷயம் எது தெரிஞ்சாலும் அவ உயிருக்கு ஆபத்துன்னு. அதனால
ஸ்வேதாவுக்கு பழைய நினைவுகள் திரும்பி அவ வீட்டுக்கு வரான்னு நீ செய்தி சொன்ன உடனே கல்யாண விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு முத்தரசன்கிட்ட சொல்லிட்டேன். அவன் சம்மதம் இல்லாமையே அவனை சம்மதிக்க வச்சுட்டேன். ஸ்வேதாவுக்கு இன்னைக்கு தெரியாத உண்மை என்னைக்குமே தெரியாம இருக்கிறது தான் நல்லது. ஸ்வேதா உயிருக்கு ஆபத்து ஆபத்துன்னு பயம் காட்டியே முத்தரசனை வெண்ணிலா கிட்ட நெருங்க விடாம பண்ணி அதுக்கப்புறம் 2 பேரையும் நிரந்தரமா பிரிச்சு ஸ்வேதாவை முத்தரசனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். பாவீங்களா, இவ்வளோ பெரிய பிளான் போடுறீங்க? நான் நினைச்சதை விட நம்ம பெரிய வில்லியா இருக்கும் போல இருக்கே. இப்படியே விடக்கூடாது. ஏதாவது ஒன்று பண்ணணும். பண்றேன். ஸ்வேதாக்காக நான் குங்குமத்தை அழிச்சு தாலிய மறைச்சு வச்ச அந்த நேரம் எனக்கு உயிர் போய் உயிர் வந்துச்சு. எனக்கு வேற வழி இல்லாம தான் என் முத்து மாமா மனசுக்காக தான் அப்படி பண்ண. அதனால அவருக்கு எந்த ஒரு குறையும் வந்துடக்கூடாது. என்ன முத்து மாமா, எதுக்காக என்கிட்ட போய் மன்னிப்பு கேக்குற? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ஸ்வேதாக்கு திடீர்னு என்ன வந்துருச்சு. இப்ப அவளுக்கு உண்மை தெரிஞ்சாகணும். அவகிட்ட உண்மையை சொன்னா அவளுக்கு எதாவது ஆயிடும். அப்புறம் நான் உயிரை விட்டுருன்னு சித்தி மிரட்டுது. நடுவில் நான் என்ன பண்ண முடியும்? இப்ப நேரம் ஸ்வேதா வீட்டுல வந்து நிக்கிறா. ஸ்வேதா வந்ததுக்கு அப்புறம் சித்தி என்னென்னமோ சொல்லுது அவகிட்ட. நீ எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருந்த. எனக்கு ஒண்ணுமே புரியல. தலை சுத்தி எனக்கு வாயை கூட திறக்க முடியல. பயமா இருக்கு எனக்கு இப்போ. ஏன்னா நான் ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்க, அது எங்க போய் முடியும் என்ன? ஆனா உள்ள என் மனசு என்கிட்ட வெண்ணில தான் உன் பொண்டாட்டி, நீ உண்மையை சொல்லணும்னு அழுதுட்டு இருக்கு. ஆனா பாயத்தோடு சொல்றதுக்கு தைரியம் வரல. நான் ஒத்துக்கிறேன், தைரியம் வரல, பயந்துட்டேன். என்ன அப்படி சொன்னா அப்புறம் ஸ்வேதாக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்? அவ ஏதோ ஒண்ணு பண்ணி அதுக்கப்புறம் சித்திக்கு ஏதோ ஒண்ணா அது ஏதோ பண்ணி ஏதோ விபரீதமா போடுன்ற ஒரு பயம். அதனால நான் வாயை திறக்கல. வெண்ணில நான் பண்ண சரி, நான் நியாயப்படல, நான் பண்ணது தப்பு. அது என்ன மன்னிச்சிரு வெண்ணில, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐயோ, என்ன முத்து மாமா திருப்பி என்ன மன்னிச்சிருன்னு பேசிக்கிட்டு இருக்க? ஸ்வேதாக்கா உயிருக்கு ஆபத்துனா இப்போதைக்கு அவங்களுக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லது. அவ நல்லா இருக்கணும் நீ நினைக்கிறான், நீ நல்லா இருக்கணும் நீ யாருமே நினைக்கலையே. நானாவது நினைக்கிறேன். ஆனா நான் எப்போதும் வெளியே போகும்போது கூட உச்சி வகுல பொட்டு வைக்காம வரமாட்டேன். மாமா வச்சு விடுன்னு கேட்பேன். எனக்கு அந்த பொட்டு அழிச்சு நான் கட்டின தாலியை மறைச்சு எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். என்ன முத்து மாமா நீ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நானே அதை நினைச்சு கவலைப்படல. இப்போ ஸ்வேதாக்காக நல்லபடியா குணமாயிடுச்சு. அந்த சந்தோஷம் எனக்கு போதும் மாமா. சார் என்ன சார் பண்றீங்க? நீங்க பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை சார். நான் என்ன சார் பண்ண முடியும்? நிலம் அந்த மாதிரி இருக்கு. எத்தனை நாளைக்கு ஸ்வேதா உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி எவ்வளவு நாளைக்கு சார் உண்மையை மறைக்க போறீங்க?
சார், வெண்ணிலா மேடம் உங்க மனைவிங்கிற ஒரு அடையாளத்தோட எப்ப சார் இந்த வீட்டில் நடமாட முடியும்? எவ்வளவு நாளைக்கு சார் நடிக்க முடியும்? ஒரே வீட்டுக்குள்ள 2 பேரும் இருந்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டு அப்படி பொய்யா வாழ்றதுலாம் ரொம்ப ரொம்ப கொடுமை சார். நீங்க அவங்களுக்கு பண்ற மிகப்பெரிய துரோகம் சார் இது. நான் பண்றது மிகப்பெரிய பாவம் சார், எனக்கு தெரியுது சார். ஆனா நான் என்ன சார் பண்ண முடியும்? நீங்க உங்க நாள பாத்தீங்க என்ன நடந்ததுன்னு. ஆமா சார், நான் நல்லா பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் சார். நான் சொன்ன மாதிரி அப்பவே உண்மையை சொல்லியிருக்கலாமே சார். சார், இது என்னைக்காவது ஒரு நாள் தெரியதான் சார் போகுது. இன்னைக்கு மறைச்சிட்டீங்கன்னா என்னைக்குமே மறைச்சிட முடியுமா சார்? சார், இன்னைக்கு நீங்க உண்மையை சொல்லாம மறைச்சதால இப்ப என்ன நடந்திருக்கு சொல்லுங்க. அவங்களுக்கு புதுசா ஒரு நம்பிக்கை வந்திருக்கு சார். இப்ப ஸ்வேதா என்ன நினைப்பாங்க? என் மாமாவோட எனக்கு கல்யாணம் நடக்க போகுது. அந்த நம்பிக்கை இப்ப எப்படி உடைக்கிறது? இது நல்லதுக்கே இல்லை சார். ஏன்னா இது ரொம்ப பெரிய ஆபத்தா முடிய போகுது சார். என்ன சார் சொல்றீங்க? பின்ன என்ன சார், இப்ப என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்ப உங்களை கல்யாணம் பண்றதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்ப உங்களுக்கு என்ன தோணும்? என்ன ஆனாலும் பரவாயில்ல, உண்மையை சொல்லி போட்டு உடைச்சிடலான்னு உங்களுக்கு தோணுமா? எல்லாமே நடக்கும் சார். உண்மையை போட்டு உடைப்பீங்க. அப்ப அவங்க அதிர்ச்சி ஆக மாட்டாங்க சார். அவங்க இப்ப வர பாதிப்பு அப்ப வராதா சார்? சார், இப்ப சொன்னாலும் அப்ப சொன்னாலும் எல்லாம் ஒரே மாதிரி தான் சார் இருக்கும். அந்த டாக்டர் சொன்ன மாதிரியோ இல்ல உங்க சித்தி சொன்ன மாதிரியோ அவங்க உயிருக்குள்ள ஒன்றும் ஆபத்தாகாது சார். நினைச்சது நடக்கலன்னா பயங்கர கோவம் வரும், எல்லாத்தையும் தூக்கி அடிச்சு உடைப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு காமான பிறகு கொஞ்சம் யோசிப்பாங்க சார். அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் தெளிவா இருப்பாங்க. அது மூலியமா அவங்களுக்கு ஒரு 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 பெட்டரான லைஃப் கிடைக்கும் சார். சார், நான் சொல்றது கன்ஃபார்மா நிஜம் சார். ஓகே, உங்களுக்கு குழப்பமா இருந்துச்சுன்னா ஒரு காரியம் பண்ணலாம் சார். ரொம்ப சாதாரண காரியம்லாம் இல்ல, ரொம்ப சக்தி வாய்ந்தது, பக்தி வாய்ந்தது. அதாவது உங்க விருப்பம், அதாவது நீங்க கும்பிடுற சாமியை பேஸ் பண்ணி ஒரு ஐடியா சொல்றேன் சார். அது பண்ணலாம். சாமிக்கு முன்னாடி பூ போட்டு பாக்குறது தான் சார். உங்களுக்கு சாமி மேல நம்பிக்கை இருக்குல்ல? கண்டிப்பா இருக்கு சார். சரி, ஓகே. நானே போய் என் கையால ஒரு பொட்டலத்து குங்குமமும் ஒரு பொட்டலத்து விபூதி எடுத்துட்டு வரேன். ஓகேவா? சாமி முன்னாடி போட்டு பார்த்துருவோம். சார், எதுக்கு சார்? எதுவும் பேசாதீங்க சார், வரேன். சார், வாங்க. சார், இதுல ஒரு பொட்டலத்துல குங்குமம் இருக்கு, இன்னொரு பொட்டலத்துல விபூதி இருக்கு. குங்குமம் வந்தா ஸ்வேதா கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்றீங்க. விபூதி வந்துச்சுன்னா சொல்ல வேண்டாம். ஒன்னும் யோசிக்காதீங்க, முழு மூச்சா நீங்க ஒத்துட்டான் ஆகணும். வேற வழியே இல்ல முத்தரசன் சார். வாங்க. சரி சார். ரைட், வாங்க. எடுங்க.
உங்க மனைவி உங்களை கரெக்டா தான் வழி நடத்திருக்காங்க. எதை பத்தியும் யோசிக்காம போய் தைரியமா சொல்லுங்க சார். நான் சொன்ன மாதிரி எல்லாமே நல்லதா நடக்கும். ரொம்ப பயந்தே போயிட்டேன் அர்ஜுன் சார். ஒருவேளை மாமா கைக்கு திருநீர் பொட்டலம் வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? மாமா வேலை இப்ப உண்மையை சொல்லிருக்க முடியாதுல்ல? ஆமா, கண்டிப்பா சொல்லியிருக்க முடியாது. இதெல்லாம் யோசிச்சுதான் நான் வேற ஒரு பிளான் பண்ணேன். ஒண்ணு இல்லைங்க, 2 பொட்டலத்திலயும் குங்குமம் தான் வச்சிருந்தேன். ஐயோ சார், அது தப்பு, தெய்வ குத்தமாயிடும். நான் முத்து மாமாவை கொஞ்ச தடுக்கிறேன். நேரம் அமைதியா இருங்க. உங்களுக்கு நல்லது பண்ணதாங்க நான் இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க நம்ம இவ்வளோ உண்மையா இருக்கீங்க. மேடம், உண்மையா ஒரு விஷயம் சொல்லவா? உங்க அத்தை ஸ்வேதா இவங்கெல்லாம் உண்மையான ஆட்களே கிடையாது. இவங்க பேசுற விஷயங்கள் எல்லாமே பேடு. அவங்க உங்க வாழ்க்கையை கன்ஃபார்மா நாசம் பண்ணிடுவாங்க. மேடம், சொல்றதை கேளுங்க. நீங்க என்னன்னா எப்ப பார்த்தாலும் அவங்கள பார்த்து பரிதாபப்பட்டு இப்படி இருக்கீங்க. நல்லவங்களா இருங்க, ஆனா கெட்டவங்களுக்கும் நல்லவங்களாவே இருக்கீங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு மேடம். ப்ளீஸ் சொல்றத கேளுங்க, புரிஞ்சுக்கோங்க மேடம். முத்தரசன் சார் அப்ப பண்ண தப்ப நீங்க இப்ப பண்றாதீங்க. சரிங்க சார், நான் பண்ண மாட்டேன். சூப்பர்.